அமெரிக்க புலனாய்வு அமைப்புகளும் இராணுவ வல்லுநர்களும் சுட்டிக்காட்டும் விடயங்களை ராம் கேட்பதில்லை என்பதுதான் இங்கிருக்கும் பெரும் சிக்கலே. ஈரான் உருவாக்கி வைத்திருக்கும் அடுத்த ஆப்பு குறித்து இப்போதே எச்சரிக்கை விடுத்து பண்றானு. ஹலோ தம்பி சொல்லுங்க. குட்டி பிள்ளையனே சொல்லுங்க. குட்டி பிள்ளை கேட்கிறேன் சொல்லுங்க. என்ன செய்தியல்? என்ன சரி மரத்துக்குள்ள இருந்து போனை பார்த்துருக்கேன். தென்னை மரத்துக்குள்ள. நான் அன்றைக்கு சொன்னான்ல பைக் எடுக்கிறது. ஓ எடுத்துட்டேன். எப்போ எடுத்தீங்க? நேற்று தான் எடுத்தேன். R15 உண்டு. நல்லதானே. காசு நான் எடுக்கணும். எங்கால காசு போன எடுக்கிறதுக்கு? எனக்கு அப்படி அப்பா தந்ததுதான். அப்பாடே எனக்கு காசு பண்ணீங்க. என்ன காசு தந்துடுற அப்பா? எனக்கு நான் அடம் பிடிச்சு கொண்டு வந்து நான் பைக் தர சொல்லி அப்பா தரையில. பிறகு வீட்டை விட்டு போறேன்னு சொல்ல அப்பா அம்மாட்ட தாலி கொடி எடுத்து தந்துட்டா வாங்க சொல்லி. பிறகு நான் போய் வாங்கிட்டேன். அட வாழ்த்துக்களா. நம்ம இவ்வளவு வாழ்த்துக்களா எடுத்ததுக்கு. நீங்க எப்ப எடுக்க போறீங்க? அதான் நான் எடுக்கதான் வேணும். காசா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அப்பாட்ட கிட்ட தர மாட்டேரோ? அப்பா காட் பண்றது காசுக்கு அடிக்கவாரு. ஏன்னா அப்பாட்ட நம்பி காசு இருக்கிற அப்பாட்ட நீங்க விடாதீங்க அண்ணா. வீட்டை விட்டு போறேன்னு சொல்லுங்க. சரி அப்பா கேட்டுப்பா. முண்டைக்கு அப்படி ஒண்ணு வேற நினைச்சா நடிச்சு பாப்போம். என்ன தாராரு கேட்டு பாப்போம். சரி 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 பாய். அடே அவன் 18 வயசு கூட அவன் எடுத்துட்டான். நாடுக்கு காசு கார்ட போறது. அப்பாட்ட கேட்டாலும் வந்தாலும் கலைச்சி அடிக்கும். சரி விளக்கு மாத்திரம் எடுத்து அடிச்சாலும் அடிக்கும் வந்தால். சரி அப்பாட்ட விட்டு கேட்டு பார்ப்போம். அப்பா அப்பா என்ன என்ன நான் இப்போ R15 மோட்டர் சைக்கிள் எடுக்கணும். என்ன பை மோட்டர் சைக்கிள்? மோட்டர் சைக்கிள் எடுக்கணும். பெரிய அதுக்கு என்ன பை இடம் எடுக்க காசு நீங்க காசு என்ன காசு எடுக்கிறது? ஒரு வேலை வட்டி ஒன்று இல்லை. ட்ரெஸ் ஆகி அடிச்சு ஒன்று ரோட்டு வழி தெரியல. அந்த தேவையில்ல. உனக்கு நான் ரொம்ப மோட்டர் சைக்கிள் எடுத்தாருது. எனக்கு அந்த தேவை தெரியும். என்ன தெரியாது. நீங்க எனக்கு பைக் எடுக்க காசு பண்ணு கட்டாயம். தருமன் உனக்கு காசு நான் இப்ப இந்த கட்டாயம் காசு வரும் சார் எனக்கு. அதுல பைக் எடுக்க கட்டாயம் காசு வரணும். இப்ப இல்லை கூட காணியை வித்தா எனக்கு காசு வருது. என்ன அடிக்கிற மாதிரி ஆயிரும். நீ என்ன காசு தரது? இப்ப காணியை வித்தா எனக்கு காசு ஆகுது. இப்ப காணியை வித்து காசு தரதோ? அப்ப என்ன சார் மோட்டாக்கு காசு வேணும் தானே? அதுல காசு எங்க வருது? அது என்னடி இல்ல காசு பெரிய பிரச்சனை. காசு என்ன பிரச்சனை சரியா? அவங்க என்ன பிரச்சனை? போடா காசு இல்லையா? காசும் இல்ல மோட்டர் சைக்கிளும் இல்ல. அவன் தண்டை தாலி கொடி தங்க போன எல்லாத்தையும் பிச்சு பொடிகளுக்கு இந்த மோட்டர் சைக்கிளும் பண்ணி எடுத்து அவங்கள நடுத்தருவில் அடிக்க வைக்கிறது. நீ மழை போறிய நீ எடுத்தா தாங்க. எல்லாரும் வீட்டோட வெளியே போறேன். நான் இப்போ விட்டுடுவா போறியும். போறேன் போடா நீ போனா அப்படி இல்லை. நான் செத்து போனேன். இப்ப கடைசி மூலம் கூட கேட்கிறேன். மோட்டர் காசு தரையிலாத என்ன பிரச்சனை? நான் கேட்கிறேன். நீ விட்டு மோட்டர் சைக்கிள் 1000 இல்லை. இவற்றை உழைப்புக்கே ஒரு மோட்டர் சைக்கிள் பேர் வெட்டி பயன். சோறா போயிடுவேன். அப்புறம் போடா சொத்தை பிரிச்சாருங்க இல்லையா? என்னடா உண்ட சொத்தை பிரிச்சாருங்க. பொலிஸ் போவேன், நான் கோல்ஸ் போவேன், பைக் லோயர். உனக்கு இந்த சொத்து மில்ல அவருக்கு சொத்து R15 பைக் எடுக்க சொத்து தானே வேணும். நான் இப்ப கோல்ஸ் போறேன். கோச்சு போறியோ? நல்ல விஷயம். இப்ப நீ உனக்கு சொத்து வேணும் அவ்வளவு தானே? இந்தடா இதாண்டா உண்ட சொத்து எடுத்துட்டு என்னையா வீட்டை கலைக்கிறீங்க? நான் இப்போ லோயர் பொலிஸ் ஓடி வந்து ஒரு சொத்தை பிரிக்காதே குட்டி பிள்ளை பாருங்க. 2 பேரு அவன் அதை கட்டு சும்மா தேவையில்லை வந்தாடு கொழுவுப்பட்டு வீட்டை கழிச்சு சாப்பாடு கொண்டு அவன் செஞ்சு போடுறேன். இந்த போகிறேன் செய்கிறேன் பேர் லோயரை பெருசை கொடுறான். செய்கிறேன் பேர் அண்டைக்கு இந்த செய்கிறேன் பேர்லாம் போடுறேன். வீட்டோட போகிறேன் செய்கிறேன் பேர் அண்டைக்கு அவரா எடுக்கிறேன். டேய் என்றா உண்ட கதை கிடைச்சுமா தேவையில்லான அந்த பேச்சு வந்துக்கிறான். தேவையில்லான உஸ்பத்தி கூட சொல்லுங்க. என்ன சொல்றேன் நான் சார்? இந்த கதை அந்த வீட்டை கலைஞ்சி இப்போ சொத்து பில்லை ஒன்றும் இல்லை, மோட்டர் சாலை இல்லை, சாப்பாடு வேலை பிச்சை போகிற ரோட்ல இருந்து அஃபோக்கிறேன். இப்படி சொல்றீங்க? ஐயோ ஓகே இந்த கதை கூட தேவையில்லை அந்த பேச்சுட்டு வாரு. பேசா போனவே பேசா சும்மா தேவையில்லாத பார்க்குறேன். அடுத்தவன் கதையை கேட்டு இன்னொரு நாள் சண்டை சும்மா அவன் கதையை கேட்டு தேவையில்லை அவன் பேச்சு வேண்டி வீட்டை விட்டு வெளியே போகிறேன். வேறு என்ன செய்கிறது? வேற என்ன போவோம் வெளியே போ. நான் முடிஞ்சு போச்சு.